அப்படியே தாரதாரியா கண்ணீர் வருது. இப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெற்று விட்டேனேன்னு தசரத சக்கரவர்த்தி ரொம்ப வருத்தப்பட்டாராம். அதனாலதான் ராம பட்டாபிஷேகத்தில் பார்த்தீங்கன்னா சாமரம் இருக்கும், கொடை இருக்கும், இந்த திருச்சின்னங்கள்லாம் இருக்கும். நீ வேண்டாம்னு நீ சொல்றையே, இது எல்லாம் உனக்குத்தான தகும்னு ஒரு கீர்த்தனம் பண்ண. இந்த ராஜ்ய நாசம்ங்கிறது அதிகப்படுத்தினதான், சுவாமிக்கு பெருமையை அதிகப்படுத்தினது. அசோகா தசக்குவன்பா அப்படியே தாரதாரியா கண்ணீர் வருது. ரொம்ப துக்கமா ஓன்னு கதறினார். என்ன சொல்லி கதறினார்னார், நல்ல பிள்ளைய பெற்றுட்டேனேன்னு அழுதார். ஒரு போக்கிரியா பெற்றிருந்தா காட்டுக்கு நீ அனுப்புறதாவதுன்னு சண்டை போட்டுன்னு எதிர்த்தாத்துல உட்காந்துருப்பான், பார்த்துட்டு இருக்கலாம். சொல்றதுக்கு முன்னாடி பரதேசியா காட்டு கிளம்புறானு. காட்டு கிளம்புறது பெருசு இல்லை, காட்டுக்கு அனுப்பின அப்பாவுக்கு சிஸ்ரூட்டைக்கு ஆளை நியமிச்சுட்டுப்பார். இப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெற்றுட்டேனேன்னு தசரத சக்கரவர்த்தி ரொம்ப வருத்தப்பட்டாராம். துக்கஹத பிதா. சுவாமி உடனே மயங்கி விழுந்துட்டார். வந்தித்வா சரணௌ ராம மயங்கி விழுந்தாலும் பரவாயில்லன்னு சுவாமி நமஸ்காரம் பண்ணார். சரணௌ ராமஹா விசம்ஞஸ்ய பிதுஸ்ததா. அது மாத்திரமில்ல, கைகேயாச்சாப்யனார்யா, இவளுக்கு நமஸ்காரம் பண்ணவே ஃபிட் இல்லை, அன்ஃபிட்டுவ கைகை துஷ்ட, அவளுக்கும் போய் நமஸ்காரம் பண்ணார். நிஷ்பபாத மகாத்யுதி நமஸ்காரம் பண்ணி கிளம்புறார். சுவாமி வாசலுக்கு வரார், கொடையை கொண்டு வரான். ராஜ்ய சின்னமும் ராஜா பாதுகை இல்லாமல் வரக்கூடாது, நடந்து வரக்கூடாது, தேரில் வரணும். கொடை இல்லாமல் வரக்கூடாது, சாமரம் இல்லாமல் வரக்கூடாது. இதெல்லாம் ராஜ தர்மம். அதனால தான் ராம பட்டாபிஷேகத்தில் பார்த்தீங்கன்னா சாமரம் இருக்கும், கொடை இருக்கும், இந்த திருச்சின்னங்கள்லாம் இருக்கும். அதையெல்லாம் கொண்டு வந்து நீட்டாளாம். தேரை கொண்டு வராரா சுமித்திரர், வேண்டாங்கிறார். பாதுகையை கொண்டு வந்தார், இருக்கட்டும். கொடை பிடிக்க வந்தாராம், வெயில் இல்லையேங்கிறார். சாமரம் போடுறா, வேர்க்கல்லையேங்கிறார். இது எல்லாம் பரிகரிச்சுட்டாராம். ஏன் பரிகரிச்சார்னா, ராஜான்னா தான் எல்லாம் அக்செப்ட் பண்ணலாம். இவதான் ராஜா இல்லை, காட்டுக்கு போகணுன்னு ஆயிடுதானோ, இனிமேல் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுறது? இதெல்லாம் பரிகரிச்சார், வேண்டாம்னுட்டார்னு ராமாயணம். அதுதான் தியாகராஜ சுவாமியை மனசில் போய் தச்சிருக்கு. நீ வேண்டாம்னு நீ சொல்கிறையே, இது எல்லாம் உனக்குத்தான தகும்னு ஒரு கீர்த்தனம் பண்ணுற. இந்த உபச்சாரமு கீர்த்தனை இந்த கட்டம்தான் அது. நீ வேண்டாம்னு நீ சொன்னாலும், இந்த சாமர யுகமுழு கொடையோ சாமரமோ கண்ணாடியோ, இது எல்லாம் அது எல்லாம் உனக்கு தானே தகும் அப்படின்னு இந்த உபச்சார கீர்த்தனை தியாக பிரசித்தமான பஜனையில் பாகவதாலெலாம் பாடுறாளே இந்த கீர்த்தனம், இதெல்லாம் பரிகரிச்சாராம் சுவாமி. நஜாஸ்ய மகதீம் லக்ஷ்மீம் ராஜ்யநாசோபகர்ஷதி லோககாந்தஸ்ய காந்தத்வாத் ஸ்ரீதரஷ்மேரி வக்ஷபாம். அப்படி வெளியில் வரார் சுவாமி. எவ்வளவு பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கு, ராஜ்ய நாசம். பட்டாபிஷேகம் சொல்லிட்டு கிடையாது, காட்டுக்கு போங்கிறார். முகத்தில் வாட்டம் வருமா வராதா? சுவாமி முகம் எப்படி இருந்ததுன்னா, ராஜ்யநாசோபக, அதால் முடியலையா ராமர்கிட்ட. ராமருடைய திருமுகத்தினுடைய சோபையை போக்குறதுக்கு ராஜ்ய லாசால முடியலைங்கிறார். ராஜ்ய நாசத்தினால கடைசியில் அது தோத்து போயிடுதான். இந்த நஷ்டம் தோத்து போச்சு. ராமருடைய திருமுகம் ஜெயிச்சுதான். ரோககாந்தஸ்ய காந்தத்வாத் சீதரஸ். இதெல்லாம் என்ன, இதான் இவாளுக்கு தான் இதுக்கு தான் காம்பீரியம் அப்படின்னு பேர். அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு யாருக்கும் தெரியாது. என்ன நினைக்கிறாரு தெரியாமல், அதுக்கு தான் காம்பீரியம்னு பேர். சுவாமி இது மாதிரி இந்த துக்கங்கள்லாம் அவரை பாதிக்கவே இல்லை. ஏன்னா பட்டாபிஷேக காலத்திலேயே ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுறவர். ஆத்மவான் ஆரம்பத்திலேயே ராமாயணத்தில் வால்மீகி பிரச்சனம் பொழுதே கேட்டுவிட்டார், ஆத்மவானுன்னு, ஞானின்னு. அதனால் சுவாமியினுடைய திருமுக சோபையை போக்கல்ல, இந்த ராஜ்ய நாசம்ங்கிறது அதிகப்படுத்தினதான், சுவாமிக்கு பெருமையை அதிகப்படுத்தினது. வேலை நாளைக்கு சொல்லும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.